லோகேஷ் கனகராஜ் இயக்கிய கலாநிதி மாறனின் சன் பிக்சர்ஸ் தயாரித்து வெளியாக இருக்கும் இந்திய தமிழ் மொழி அதிரடி த்ரில்லர் படமாகும். இந்த படத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷௌபின் ஷாஹிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ரெபா மோனிகா ஜான் மற்றும் ஜூனியர் என்டிஆர் ஆகியோர் நடிக்கின்றனர். இந்த படத்தை இயக்கியவர் லோகேஷ் கனகராஜ், எழுதியவர் லோகேஷ் கனகராஜ், உரையாடல்கள் லோகேஷ் கனகராஜ், சந்துரு அன்பழகன், தயாரித்தவர் கலாநிதி மாறன். நடிப்பு ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷோபின் ஷாபீர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன். ஒளிப்பதிவு கிரிஷ் கங்காதரன், திருத்தியவர் புளோமின் ராஜ், இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்தர். தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர். வெளியீட்டு தேதி 2025. இந்த படம் செப்டம்பர் 2023 தலைவர் 171 என்ற தற்காலிக தலைப்பில் ரஜினிகாந்தின் 171வது படமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அதிகாரப்பூர்வ தலைப்பு ஏப்ரல் 2024 அறிவிக்கப்பட்டது. அடுத்த ஜூலை மாதம் முதன்மை புகைப்படம் எடுத்தல் தொடங்கியது. படப்பிடிப்பு சென்னை, ஐதராபாத், விசாகப்பட்டினம், ஜெய்ப்பூர், பாங்காங்கில் நடைபெற்றது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். ஒளிப்பதிவாளர் கிரிஷ் கங்காதரன் மற்றும் படத்தொகுப்பாளர் புளோமின் ராஜ். கூலி 2025ஆம் ஆண்டில் உலகளவில் நிலவான மற்றும் ஐமாக்ஸ் வடிவங்களில் வெளியே திட்டமிட்டுள்ளது. கூலி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மார்ச் 28, 2024 அன்று எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் வெளியிடப்பட்டது. படத்தின் டீசர் ட்ரெய்லர் ஏப்ரல் 22 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. கூலி படம் தமிழ் மொழியை தவிர தெலுங்கு, இந்தி மற்றும் கன்னட மொழிகளில் டப்பிங் பதிப்புகளுடன் வெளியிட திட்டமிட்டுள்ளது. இந்த படம் மே அல்லது ஜூன் 2025இல் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் பின்னர் ஆகஸ்ட் 2025இல் வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கூலி படத்திற்கு வந்த சட்ட சிக்கல்கள். டீசர் வெளியான ஒரு வாரத்திற்கு பிறகு இளையராஜா தனது அனுமதியின்றி டீசரில் வா வா பக்கமா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினார். 1957ஆம் ஆண்டு பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் இது ஒரு குற்றமாகும் என்று கூறி தயாரிப்பாளர்கள் முறையான அனுமதியை பெற வேண்டும் அல்லது டீசரிலிருந்து பாடலை நீக்க வேண்டும் என்று அவர் கோரினார். ரஜினிகாந்த் இந்த பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பியதும் அது இளையராஜாவுக்கு படத்தின் தயாரிப்பாளர் கலாநிதி மாறனுக்கும் இடையில் மட்டுமே என்று கூறினார். இருப்பினும் விமர்சகர் சதீஷ்குமார்கள் கூற்றும்படி பாடலில் இசைத்தட்டு லேபிளான ரக்கோ சோனி மியூசிக் சவுத் நிறுவனத்தால் அவர்களின் முழு பட்டியலையும் கைப்படுத்தியுள்ளதால் இளையராஜா பாடலின் பதிப்புரிமையை கொண்டிருக்கவில்லை. பின்னர் அவர் இந்த பாடலில் உரிமைகளை சன் பிக்சர்ஸ்க்கு விற்றார். ஏப்ரல் மாத இறுதியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது பாடல் வரிகள் வேறு ஒருவரால் எழுதப்பட்டுள்ளதால் இளையராஜா இந்த பாடலின் மீது பிரத்யேக உரிமையை கோர முடியாது என்று நீதிபதி கூறியுள்ளார்.